வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருக்க மாட்டீங்க. ஒரு ஆழமான ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஆழமாக அதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முதல் நபராக இருப்பது நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நன்மைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதனை ஆழமாக இறங்கி பார்க்கக்கூடிய ஒரு முதல் நபராக இருப்பது நீங்களாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே இருக்கவும் செய்வீங்கங்க. நீங்க எதையுமே பாதி மனதோடு பண்ண மாட்டீங்க. பண்ணுனீங்க அப்படின்னா முழு மனதோடு தான் பண்ணுவீர்கள். இல்லை என்றால் அந்த ஒரு செயலையே நீங்க செய்யாம பாதியிலே விட்டு விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபரா நீங்கள் சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில காதலாக இருக்கட்டும், நம்பிக்கை, நட்பு எல்லாமே முழுசா நீங்க காட்டக்கூடிய ஒரு மனிதரா இருப்பீங்க. முழு மனதோடு நீங்க எல்லாத்தையுமே வெளிப்படுத்துவீங்க. போலியான ஒரு போலியான ஒரு நடிப்பு, போலியான ஒரு அன்பு எதையுமே உங்களால கொடுக்கவே தெரியாது. அது உங்களுடைய பழக்கமும், உங்களுடைய குணமாகவும் நிச்சயமா உங்களுடைய சிறு வயதிலிருந்து இருக்கவே இருக்காதுங்க. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இதனால மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை ஒரு தீவிரமான அனுபவங்களின் ஒரு தொகுப்பாக மாறியது. மற்றவங்களுக்காகவே நீங்க எல்லாத்தையும் பண்ணி பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். அவங்களுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காத நாட்கள் கிடையாது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளான தருணங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். எப்போதும் நீங்க தான் முதலில் ஓடக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. யாருக்காவது பிரச்சனைனா நீங்கள் முதல் ஆளாக போய் நிற்பீங்க. அது உங்களுக்கு தெரிந்தவங்க, தெரியாதவங்க, அதுவும் உங்களுக்கு பிடித்த ஒரு நபர்களாக இருந்தது அப்படின்னா, உங்க ஃப்ரெண்டு மீதையோ, உங்களுடைய நண்பர்கள் மீதோ தவறுகள் இருந்தாலும், அந்த தவறை நீங்க பார்க்க மாட்டீங்க. எதிர்த்து நிற்கக்கூடியவங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், அவங்கள நீங்க எதிர்த்து நிற்பீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க பழகிய பழக்கம் தான் முதல்ல முக்கியம்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. அப்படித்தாங்க இதுவரைக்கும் நீங்க இருந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா, உங்க கதையோட முடிவில் நீங்க மட்டும் தனியா நின்ற தருணங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். அது உங்களுடைய மனசை எவ்வளவு ஆழமா காயப்படுத்தியிருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாம நிச்சயமாக இருந்திருக்கும். அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த சில முக்கியமான நிகழ்வுகளாக இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில 3 முக்கியமான வாழ்க்கையால நடந்த சில சம்பவங்களானது இருக்கும். ஏன் நீங்க தனியா நின்னீங்கன்னு தெரியுமா? எல்லாருக்காகவும் நீங்க இருந்தீங்க. ஆனா எனக்காக யாரும் இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ள சில கவலைகள் நிச்சயமா உங்களை கேள்வி கேட்டுக்கொண்டே தாங்க இருக்கும். ஒரு காலத்துல நீங்க ஒரு நண்பருக்காக நின்றிருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்காக நின்றிருப்பீங்க. உங்களுடைய உறவுக்காக எல்லாத்தையும் நீங்க விட்டு கொடுத்திருப்பீங்க. அவங்க கஷ்டப்பட்டா நீங்க தூங்காம கூட இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் சரியாகி விட்டதா அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா ஒரு நாள் நீங்க தான் கஷ்டப்பட்ட போது அந்த ஒரு மனிதர் நீங்க அமைதியாக இருந்திருப்பாங்க. நீங்க எவ்வளவோ நடுத்தெருவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகி இருக்கும். ஆனா அந்த ஒரு மனிதர் என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை கூட உங்களிடம் வந்து கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி இருக்கும். அந்த ஒரு அமைதி தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலை கொடுத்திருக்கும். நான் மட்டும்தான் எல்லாருக்கும் உண்மையா இருந்தேன். யாருக்கு வேண்டுமானாலும் முதல் ஆளாக போய் நின்னேன். எனக்குன்னு ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது யாரும் எனக்கு வரம் அடிக்கங்க அப்படின்னு உங்களையே நீங்கள் உணர்ந்த தருணங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். உங்களுடைய நம்பிக்கை முழுசா, முடிவு வெறுமையாக இருந்திருக்கும். நம்பிக்கையை நீங்க முழுசா வைப்பீங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் அதுல வெறுமையாக மட்டும்தான் இருந்திருக்கும். நீங்க ஒருத்தவங்களை முழுசா நம்பினீங்க அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கையாலேயே நீங்க அதிக அளவுக்கு அவங்க மீது பைத்தியமா மாறிடுவீங்க. ஆனா அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கக்கூடிய முடிவுகளாக இருந்திருக்கும். அந்த நாளிலிருந்து யாரை நம்புறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாம போயிருக்கும். அது ஒரு பயத்தை கூட நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். நீங்க உண்மையா பேசியிருப்பீங்க. ஆனா அது யாருக்குமே புரியாம போயிருக்கும். நீங்க உண்மையா பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஆனா அந்த ஒரு உண்மையை சொல்லக்கூடிய ஒரு விதம் அப்படிங்கிறது நீங்க தைரியமாக இருக்கும். அது மற்ற நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடியது போல நிச்சயமா தோணவும் செஞ்சிருக்கோங்க. சிலர் அதை சரின்னு ஏத்திருப்பாங்க. இன்னும் சிலர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாம நிச்சயமா இருக்கவும் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் டிஸ்டன்ஸும் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கி இருக்கும். இது உருவானதா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்க. உங்களுடைய கோபம் இதனால இழந்த உறவுகள் யார் யார் தெரியுமா? உங்களுடைய கோபம் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு மாதிரி இருக்கும். அது எப்பொழுதுமே வந்துருச்சு அப்படின்னா அதனால தேவையில்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நிச்சயமா உருவாகும். அது காதலாக இருக்கலாம். நீங்க ரொம்ப ஆழமா காதல் பண்ணிய ஒரு உறவாக இருப்பீங்க. ஒரு நாள் சின்ன விஷயத்துக்காக பெரிய ஒரு ஆர்கியூமெண்டே நடந்திருக்கும். அந்த ஒரு நேரத்துல நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைகள் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை அப்படியே உடைத்திருக்கும். பிறகு நீங்க அந்த ஒரு
உறவை நீங்கள் இதுக்கப்புறம் தேடணும், அவங்கள நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைத்திருக்கவே மாட்டீங்க. உங்களை மீது தான் தவறு இருந்தாலும் நீங்கள் போய் திரும்ப பேச மாட்டீங்க. உங்களுடைய ஈகோ என்பது உங்களை தடுக்க செய்யும். இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இதுவரை நான் கூறியது சரியா தவறா, இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன, எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு விருச்சிகத்தின் மாற்றம் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மாற்றங்களாக இருக்கும். இனி நீங்கள் நேராக பேச ஆரம்பிப்பீங்க, சுற்றி பேச மாட்டீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தெளிவும் உங்களுடைய தைரியமும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இதுவரைக்கும் யாராவது உன்னை கேட்டாங்க அப்படின்னு நேராகத்தான் பேசுவீர்கள், இருந்தாலும் ஒரு பயத்துடன் பேசுவீர்கள். ஆனால் இனிமேல் நீங்கள் தைரியமாக எல்லாத்தையும் பேசி பாருங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு சுய மரியாதையையும், இவன் இப்படித்தான் இருப்பான், இவன் கரெக்டாக தான் நடந்து கொள்வான் அப்படின்னு அனைவரும் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மைகள் நிச்சயமாக அது தேடி கொடுக்குங்க. நேராக பேசுவதால் வரக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி தெரியுமா இருக்கும்? மக்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு மரியாதையை தேடி கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் நேரடியாக பேசி விடுவீங்க, சுற்றி பேச மாட்டீங்க, தயக்கம் காட்ட மாட்டீங்க. பயம் என்பது உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்காது. அதனால் நீங்கள் உடனடியாக எல்லாத்தையுமே பேசக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதையுமே நீங்கள் மாறி விடுவீங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களை விட்டு குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய வார்த்தைக்கும் இந்த ஒரு நேரத்தில் வேல்யூ என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக போகவும் செய்யுங்க. கம்பீரமான குரல் உங்களிடமிருந்து வெளிப்பட ஆரம்பித்தவுடன் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயங்கிறது நிச்சயமா வெளியில் போய்விடும். நீங்க கம்பீரமாக பேசுவது தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இனிமேல் மாறிவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய திரும்ப கிடைக்கக்கூடிய 3 முக்கியமான விஷயங்கள், அது ஒரு பழைய ஒரு வாய்ப்பாக கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். நீங்க இதுவரைக்கும் தவற விட்ட ஒரே ஒரு சான்ஸ் மீண்டும் உங்களுக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு சான்ஸினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமா மாற ஆரம்பிக்கும். ஆனா அதை நீங்க விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க எப்பொழுதோ தவற விட்டுருப்பீங்க, அதனை நினைத்து நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்பொழுதும் நீங்க நல்ல ஒரு வேலையில தான் இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த ஒரு வேலை போதுமா, இல்லைன்னா உங்களுடைய பழைய வாய்ப்பையை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாமா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு நேரத்துல வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. ஒரு மனிதர், அவர் ஒரு பழைய ஒரு உறவாக இருக்கலாம், இப்போ அவங்க மெச்சூர் ஆகி உங்கள் பக்கம் திரும்ப வந்திருப்பாங்க. நீங்க யாரு, நீங்க எந்த அளவுக்கு உண்மையான ஒரு மனிதர்கள், உங்களிடம் பேசினால் நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்று எல்லாத்தையும் தெரிந்து உங்களிடம் பேசக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. அவங்கள நம்ம ஏற்றுக்கொள்ளவா வேண்டாமா அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பது நீங்களாக மட்டும்தாங்க இருப்பீங்க. அடுத்ததா உங்களுக்குள்ள ஒரு தைரியம் என்பது பிறக்க ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் இழந்த தன்னம்பிக்கை மீண்டும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமேல் தைரியமான முடிவுகளை எப்படி எடுக்கணும், தைரியமா எல்லாருக்கும் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள கத்துக்கொள்வீங்க. உங்களுடைய கோபம் இனிமேல் சக்தியாக மாற ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, இந்த ஒரு கோபத்தை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், என்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். இந்த கோபத்தினால் நான் எத்தனையோ உறவுகளை இழந்துட்டேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். இனிமேல் உங்களுடைய கோபத்தை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு புரிந்து நீங்கள் நடந்து கொள்வீங்க. இது எனக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் பெரிய அளவில் உங்களுடைய கோபத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். அமைதியான பலன்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக ஆரம்பிக்கும். இனிமேல் உங்களுடைய அமைதி தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையை நிச்சயமா தேடி கொடுக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தவும் செய்யும். இதுவரைக்கும் நீங்க அமைதி இல்லாம நடந்திருப்பீங்க. எல்லா இடங்களிலும் வளவளன்னு பேசிக்கொண்டே இருந்திருக்கு அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா இனிமே நீங்க யாராவது கேள்வி கேட்டால் கேள்விக்கு மட்டும் பதில் கூறி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா சொல்லி பாருங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில மதிப்புங்கிறத நிச்சயமா உயர ஆரம்பிக்கும். தேவையில்லாம பேசுவதை நீங்க குறைத்து கொண்டாலே போதுங்க. அதிகமா சிரியுங்கள், அதுவும் தவறு கிடையாது. ஆனா தேவையான இடத்தில் மட்டும் சிரியுங்கள். தேவையில்லாதப்போ சிரித்து உங்களை நீங்களே பைத்தியம் போல காட்டிக் கொள்ளாதீர்கள். முடிந்த அளவுக்கு மௌனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மரியாதை என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்தால் மட்டும் போறாது, மதிப்பையும் நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும். அதற்கு நீங்க தைரியமாக இருக்க வேண்டும், அமைதியாக அந்த ஒரு அமைதியாக பெரிய ஒரு சேஞ்சஸ் உங்களுடைய வாழ்க்கையான பரிகாரமாக அது உங்களுடைய வாழ்க்கையை
செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல செவ்வாய் புனித பகவானாகிய புதிய மனிதர்கள் முருகப்பெருமானுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு வருவாங்க. தீபத்தை வந்து ஏற்றி அவங்கள வழிபடலாம். புதிய இல்ல ஒரு காலையிலோ சாப்டரை மாலையிலோ உங்களுடைய எப்பொழுது வாழ்க்கைக்குள்ள வேண்டுமானாலும் உருவாக்குவாங்க. நீங்க உங்களுடைய ஒரு புதிய அதிபதிக்கு ஏற்றி மனிதர்கள் நீங்க உங்களுடைய வழிபட்டீங்க வாழ்க்கைக்குள்ள அப்படின்னா வந்து உங்களுடைய அவங்க வாழ்க்கையில உங்களை இந்த ஒரு ஏகப்பட்ட நேரத்துல மாற்றங்கள் பிக்ஸ் நிச்சயமாக பண்ண நடக்கும். மாட்டாங்க. இது உங்களை உங்களுடைய புரிஞ்சுக்க கோபத்தை வருவாங்க. கண்ட்ரோல் பண்ண அவங்க நீங்க அந்த பெரிய உங்களை அளவுக்கு நீங்க எப்படி இருக்கீங்களோ உதவிகரமாக அப்படியே உங்களை நிச்சயமாக வைத்து இருக்கும். உங்களை அப்படியே நீங்க அவங்க கவனமாக பிடித்தது இருக்க மாதிரி வேண்டிய விஷயங்கள் என்ன பிடித்தது தெரியுமா? மாதிரி இருக்கக்கூடிய உறவுகள் மட்டுமே உங்களை தேவையில்லாத தேடி வருவாங்க. ரியாக்ஷன்ஸை நீங்க பணமும் அவாய்ட் பண்ணுங்க. பணமும் உங்களிடம் இந்த ஒரு யாராவது நேரத்துல தேவையில்லாம நிலைத்தன்மையும் பேசுறாங்க உங்களுக்கு அப்படின்னா நிச்சயமா அவங்க கூட நீங்க கிடைக்கக்கூடும். பேசுவதை இனி நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய எதுக்காகவுமே பேச்சு எனக்கு பிடிக்கல அப்படின்னு கவலைப்பட வேண்டாங்க. சொல்லிடுங்க. இனிமே முன்னுக்கு நீங்க நேரா எடுக்கக்கூடிய சொல்லிடுங்க. ஒவ்வொரு அப்பொழுதுதான் முடிவுகளிலும் உங்களுக்கான ஒரு மதிப்பு என்பது நிச்சயமா நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு கிடைக்க ஆரம்பிக்கும். தைரியமும் ஒரு யாரையும் நீங்க தெளிவும் ஓவரா நிச்சயமா உங்களுக்குள்ள நம்ப பிறக்க ஆரம்பிக்கும். ஆரம்பிக்காதீங்க. இனிமே நீங்க எடுத்து நம்பாம வைக்கக்கூடிய உங்கள் சின்ன மீது சின்ன மட்டும் நீங்க விஷயங்கள் கூட நம்பிக்கை வைங்க. மிகப்பெரிய ஏன்னா யார் அளவுக்கு எந்த நல்ல நேரத்துல ஒரு எப்படி மூவாக மாறுவாங்கன்னு நிச்சயமா யாருக்குமே மாற தெரியாது. ஆரம்பிக்கும். அதனால அது யார் உங்களுடைய மீதும் நீங்க நம்பிக்கை பைனான்சியல் அதிகமா லைஃப் வைக்காதீங்க. நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய நிச்சயமா வார்த்தையை கொண்டு நீங்க வந்து கவனமா கொடுக்கும். பயன்படுத்தி பாருங்கள். பணத்தினால் இனிமே உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வாழ்க்கையிலும் எந்த அழகானதாக விதமான மாறும். பிரச்சனைகளும் இதில் உங்களுக்கு உருவாக ஏதேனும் இருக்கும். சந்தேகங்கள் உங்களை இருந்தால் புரிந்து கமெண்ட் கொள்ளக்கூடிய வாயிலாக தருணம். கேளுங்கள். அதற்கும் நான் நான் ஏன் பதிலளிக்கிறேன். இவ்வளவு மறக்காம கஷ்டப்பட்டேன் நம்முடைய அப்படின்னு நீங்க சேனலுக்கு கேட்ட மட்டும் நீங்க கேள்விகள் புதிய இனிமே ஒரு பார்வையாளராக இருப்பேன். பதிலானது கிடைக்கும். மறக்காம அந்த ஒரு நம்முடைய பதிலுக்கு சேனலை இந்த ஒரு நேரத்துல சப்ஸ்கிரைப் செய்து ஒரு வைத்துக் கொள்ளுங்கள். நிம்மதியையும் நன்றி, ஒரு வணக்கம். நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய